to my channel JKLM TNPSC. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th standard term 3 science unit 4 our environment நம்மளுடைய சுற்றுச்சூழல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம புக் பை கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ecosystem, அதாவது வாட் இஸ் மீன் பை என்விரான்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் அப்படின்னா வந்து லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங். ஏபயோட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சன்லைட்டும் ஏரும் என்னன்னு கேட்பாங்க. நம்ம அது வந்து லிவிங் திங்ஸ்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் கால்ட் அஸ் நான் லிவிங் திங்ஸ். என்னது சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் சாயில் ஆர் கால்ட் ஆர் கிளாசிஃபைட் இன் டு த non-living parts. Whereas biotic factors நம்மளுக்கு தெரியும் living parts such as plants, animals, bacteria and more. Organisms live constantly, interact with one another and adapt themselves to condition to their environment. எல்லா பயோட்டிக் ஃபேக்டர்ஸுமே எல்லா ஆர்கானிசம்ஸுமே நம்ம சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா சர்வை பண்ண முடியும். அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஃபர்ஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியில் வந்து போத் லிவிங் திங்ஸ் அந்த நான் லிவிங் திங்ஸ் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈகோசிஸ்டம் வந்து எப்பயுமே எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கலாம். எப்படி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆர் த ஹெவி ரெயின் கேன் ஹேவ் எ பிக் இம்பாக்ட் ஆன் த ஈகோசிஸ்டம். சாதாரண சுற்றுச்சூழலை பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டுருப்போம். திடீர்னு ஒரு பெரும் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தால் என்ன ஆட்டோமேட்டிக்காக செடி மரம்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். தட் இஸ் அ சேஞ்சஸ் இந்த ecosystemல எந்த ஒரு எனி சேஞ்சஸ் என்விரான்மெண்ட் நடந்தாலும் தட் இஸ் அ சேஞ்சஸ் இந்த ecosystem. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ecosystem எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதோட டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை படித்தாலே நம்மளுக்கு போதும், தெளிவாக புரிஞ்சிடும். டைப்ஸ் ஆஃப் ecosystem அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ecosystem அந்த ஆர்டிஃபிஷியல் ecosystem. நேச்சுரல் ecosystem பொறுத்தவரையும் டெரஸ்ட்ரியல் அப்படின்னு என்ன மீனிங்னா லேண்ட். ஈகோசிஸ்டம்னா லிவிங் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஈகோசிஸ்டம்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம்லேயும் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இருக்குது. அது வந்து நம்மளாக உருவாக்குகிறது கார்டன். நெக்ஸ்ட் வந்து அக்வாட்டிக் சிஸ்டம் வந்து அக்வாரியம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ecosystem அதான் பார்த்தோம்ல. ecosystem என்ன இருக்கும் போத் பயோட்டிக் அந்த நான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் என்ன இருக்கும் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். whereas ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் தட் இஸ் சன்லைட், ஏர், வாட்டர், மினரல்ஸ் இன் த சாயில்ஸ் ஆர் included in the abiotic components. This next பார்த்தீங்கன்னா வந்து physical factors. இந்த abiotic componentsல வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physical factors and edaphic factors. edaphic factorsனா சாயிலில் இருக்கக்கூடிய factors. physical factors என்னென்ன வரும் லைட், அதாவது sunlight, temperature, wind, humidity. whereas edaphic factorsல வந்து water in the soil, air in the soil, organic matter in the soil. இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்துடும். இதான் வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம். பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தோன்னே எல்லாமே இருக்கு இல்லையா, போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியதான் பாண்ட் ஈகோசிஸ்டம். இப்போ நம்ம படித்தது எல்லாமே வந்து அவங்க வந்து வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை சும்மா ரீட் பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் அக்வாரியம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ யூ நோலாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அக்வாரியம் இஸ் எ பிளேஸ் இன் விச் ஃபிஷ் அண்ட் அதர் வாட்டர் கிரியேச்சர்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் மெயின்டைன்டு. நம்ம தான் வந்து அதை உருவாக்கியிருக்கோம். தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். அக்வாரியம் எப்படி இருக்குன்னா பெரிய லார்ஜ் டேங்க்கில் இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. சும்மா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, சும்மா ஃபிஷ் டேங்க்குன்னு சொல்லுவோமே, அதுவே வந்து அக்வாரியம் தான். அப்புறம் டெரரியம் அப்படின்னா டெரரியம் இஸ் எ பிளேஸ் இன் விச் live terrestrial animals and plants are kept. லேண்டில் வாழக்கூடிய அனிமலையும் பிளான்ஸையும் வந்து நம்ம வச்சுருக்க இடம் சின்ன இடமா இருந்தாலும் அது நம்மளாக வச்சுருக்க பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரரியம் வித் கண்ட்ரோல்டு கண்டிஷன் தட் காப்பி தேர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நம்ம வளர்க்குறது பேர் என்னன்னா டெரரியம். அக்வாரியம் அண்ட் டெரரியம் ஆர் யூஸ்டு டு அப்சர்வ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் மோர் க்ளோஸ்லி. தி ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் செயின் அண்ட் த ஃபுட் வெப். ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் ஃபுட் டு பெர்ஃபார்ம் தர் லைஃப் ப்ராசஸ். நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபுட்டு தேவை. அது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சம் ஆர்கானிசம்ஸ் கேன் ப்ரொடியூஸ் தர் ஓன் ஃபுட், சம் சச் அஸ் பிளான்ஸ், வைல் அதர் ஆர்கானிசம்ஸ் cannot do and need to feed on other organism to obtain their energy. நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு வேணுமா, சில என்ன செய்யணும்னா தானாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் பிளான்ஸ். இன்னொன்று வந்து வேறு ஏதாவது சார்ந்து இருக்கும், அது வந்து அனிமல்ஸ்.
என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசர், தானே உற்பத்தி பண்ணிக்கிறது பேர் ப்ரொடியூசர். அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸு. அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ஆட்டோட்ராஃப்ஸ். ஆட்டோனா செல்ஃப்னு அர்த்தம். தனக்கு சாப்பாடு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் சன்லைட், தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ராஃப்ஸ். வேறு அனிமல்ஸ்னால நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது, நம்ம வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம பேர் என்னென்னா கன்சியூமர்ஸ். ஆர்கானிசம்ஸ் which cannot produce their own food need to eat other organisms as food, so we are called as consumers. இன்னொரு பேர் என்னன்னா heterotrophs. இன்னொரு பேர் என்ன கன்சியூமர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து heterotrophs. இன்னொன்று இருக்கும், கன்சியூமர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர், 4 டைப்ஸ் இருக்குது. ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ஹெர்பிவோர்ஸ் என்ன தெரியும், பிளான்ட் ஈட்டிங் அனிமல் ஆர் ஹெர்பிவோர்ஸ், எக்ஸாம்பிள் கேட்டில், டீர், கோட். வேறஸ் கார்னிவோர்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல், எக்ஸாம்பிள் லைன், டைகர், ஃப்ராக், அவுல். வேறஸ் ஆம்னிவோர்ஸ்னால் லிவ் போத் பிளான்ட்ஸ் அண்ட் த ஃப்ளஷ், எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், டாக், க்ரோ. Decomposers ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைக்ரோ ஆர்கானிசம் தட் obtain எனர்ஜி ஃப்ரம் த கெமிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் டெட் ஆர்கானிசம்ஸ். ஏதாவது ஒன்று அழுகி போயிருந்தா அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழும் இல்லையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது பேர் என்ன செய்யும்னா டீகம்போசர்ஸ். இது என்ன செய்யும்னா அதை சாப்பிட்டு அதை வந்து மக்க வச்சு மறுபடியும் சாயிலுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியம், ஃபங்கை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஃபுட் செயின். எப்படி வந்து எனர்ஜி வந்து ஒரு பிளான்ட்லேருந்து ஃப்ரம் த பிளான்ட்லேருந்து எப்படி வந்து எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கு, அது பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இன் ஏ ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீர் ஈட் கிராஸ். கிராஸை வந்து டீர் சாப்பிடும், டீரை வந்து டைகர் சாப்பிடும். அப்புறம் டைகர் வந்து செத்து போயிடுச்சுன்னா அதை வந்து டீகம்போஸ் என்ன செய்யும், டீகம்போஸ் பண்ணும். இதான் வந்து ஃபுட் செயின். த சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்ஸ் மீன் அண்ட் ஈகோ சிஸ்டம். யாரை சாப்பிட்றா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஸ்கிரைப்ஸ் ஹவ் ஆர்கானிசம்ஸ் கெட் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் பை ஈட்டிங் அதர் ஆர்கானிசம்ஸ். எப்படி வந்து எனர்ஜி வந்து ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, அதையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கும் எப்போனா, யூஸ்வலாக வந்து எப்பயுமே வந்து ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபுட் செயின். சன்லேருந்து பாருங்கள் பிளான்ட்லேருந்து டீர்லேருந்து டைகர். இது வந்து அக்வாட்டிக் சிஸ்டம் இன் ஃபாரஸ்ட். வேறு அக்வாட்டிக் சிஸ்டம் இன் லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்வாட்டிக் அதாவது பிளான்ட்லேருந்து லார்வா, அதை சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும்ல அது. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிடும். ஃபிஷ் வந்து என்ன செய்யணும், மறுபடியும் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்லேருந்து அக்வாட்டிக் இன்செக்ட்லேருந்து லார்வாலேருந்து ஃபிஷ், இப்படி வந்து என்ன ஆகும்னா வந்து ஃபுட் செயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி ஃப்ளோ எப்படி எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த ஃபுட் செயினில் வந்து எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சன்லைட்டு தான் வரும். இந்த சன்லைட் ட்ரிகர்ஸ் photosynthesis in plants. The energy from the sun is stored in the plant parts. When the grasshopper eat the grass, the energy flows from grass to grasshopper. Frog eats energy by eating grasshopper. The energy is transferred to a crow when the frog is eaten by a crow. Thus we conclude the primary energy production in the world of the living things made by plants, that is by photosynthesis. எப்படி எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா மெயின் சோர்ஸ் வந்து சன்லைட்லேருந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது, அதுலேருந்து ஒவ்வொரு ஆர்கனைசத்துக்கும் அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் எனர்ஜி ஃப்ளோ. இதை பாருங்கள், இப்படி தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. சன்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர். ஃபஸ்ட்டு சாப்பிட்றது பேர் ப்ரைமரி கன்சியூமர், இதை சாப்பிட்றது செகண்டரி கன்சியூமர், இதை சாப்பிட்றது வந்து டெர்ஷரி கன்சியூமர். அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து மக்குதில் இது மக்கும் போது டீகம்போஸ் ஆகுது. இதுதான் வந்து மற்றது எல்லாமே வந்து நேரடியாக ஒரே ஒரு ஆரோ மார்க். இது மட்டும் தான் என்ன செய்ய ரிட்டர்ன் கொடுக்கும். இது வந்து டீகம்போஸ் பண்ணி மறுபடியும் சாயிலுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். டீகம்போசர்ஸ். The microorganisms reduce the excreta, the dead body of animals, into the primary simple components and put them back into the soil. Next வந்து trophic levels பற்றி பார்க்கலாம். We see that energy is passed along from the producer to the consumers, but the different consumers in any food chain. பார்த்துருக்கலாம், primary consumer, secondary consumer and the tertiary consumer. 3 consumers இருப்பாங்க. ப்ரொடியூசர், இதை சாப்பிட்றது ப்ரைமரி, இதை சாப்பிட்றது செகண்டரி, இதை சாப்பிட்றது டெர்ஷரி, இதை சாப்பிட்றது குவாட்டினரி. இதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஈச் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் இந்த ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் ட்ராபிக் லெவல். இந்த ஃபுட் செயின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவலை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிசம் யூசஸ் அப் டு 90% ஆஃப் இட்ஸ் ஃபுட் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் லைஃப் ப்ராசஸஸ். ஒன்லி அபவுட் 10% ஆஃப் எனர்ஜி கோஸ் இன் டு த நியூ பாடி செல் அண்ட் வில் பி அவைலபிள் டு த நெக்ஸ்ட் அனிமல். சாப்பிடல 90% அதுவே எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்ற இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஒன்லி 10% மட்டும்தான் கொடுக்கும். அதே 10% 90% இது யூஸ் பண்ணிக்கிட்டு 10% வந்து அடுத்த கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
10% of the energy goes into new body cells and will be available to the next animal when it's get eaten. This loss of energy at each trophic level can be shown by a energy pyramid. எனர்ஜி பிரமிடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து கம்மியாகிக்கிட்டே போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A rat eats grains and in turn we know snake eats rats. Now snake is a prey for peacock and in turn peacocks are easy prey for tigers and leopards. Now think, do tigers have any natural predators? In all food chain there is a top level predator that has no natural predators. In an aquatic system there are no natural predator for alligator. In a forest there are no natural predator for டைகர். டைகருக்கு அப்புறமா எதுவுமே கிடையாது. டைகர் என்ன ஆகுனா செத்து டீகம்போஸ் தான் பண்ணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் ஃபுட் செயின் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ். அப்புறம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ அந்த நியூட்ரியன்ட் சர்க்குலேஷன் இன் ஈகோசிஸ்டம். எப்படி வந்து லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் எப்படி பிளான்ட்டுக்கு அது பிளான்ட் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் அந்த எனர்ஜி வந்து பிளான்ட்டுக்கு தான் நடக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். Because pollution impacts the ecosystem. Pollution is a impact the ecosystem. The food chain can be used to understand the movement of toxic substance and their impacts. Food chain பார்த்துட்டோம். food web அப்படின்னா more number of food chain is called as food web. Consumers of different sources of food in an ecosystem do not rely on only one species for the food. If you put all the food chains within an ecosystem together, more number of food chains ஒரு ecosystemல இருந்துச்சு, அப்போ அதை என்ன செய்வோம்னா food web அப்படின்னு சொல்லுவோம். Interconnected food chain is called as food web. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இதான் வந்து food web. பார்த்திங்கன்னா பிளான்ட்லேருந்து தான் போகுது. பிளான்ட்லேருந்து கோட்லேருந்து ஜாக்கல் வந்து லைன் சாப்பிடும். இல்லைன்னா கோட்டவே நேரனா செய்யணும், லைன் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் இது எங்கே போகுது, மவுஸ் சாப்பிடுது. மவுஸ்லேருந்து அவுலுக்கு போகுது. அப்புறம் மவுஸை வந்து ஸ்னேக் சாப்பிடுது. ஸ்னேக்லேருந்து கைட்டுக்கு போகுது. இப்படி மோர் நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் ஆர் கால்ட் அஸ் ஃபுட் வெப். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப் பார்த்தோம் இல்லையா, இது வந்து எப்படி வந்து பொல்யூஷனால் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when something harmful or poisonous is added to the environment is simply known as pollution. என்வாரன்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பொல்யூஷன் இருக்குது, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸ் த்ரூ த ஃபுட் செயின் அண்ட் த ஃபுட் வெப். தென் வந்து 3R பிரின்சிபல். இப்போ வந்து ரொம்ப வந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே படிக்க பசங்களுக்குலாம் கூட இப்போ 3R பற்றி தெரியுது. ரெடியூஸ், ரீயூஸ் அந்த ரீசைக்கிள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் குப்பை எப்படி நம்ம பிரித்து போட்டோம்னா, நான் பயோடிகிரேடபிள் அந்த பயோடிகிரேடபிள் குப்பை நம்ம பிரித்து போட்டோம்னா எடுத்துகிட்டு போகிற குப்பை கார்பேஜ் கலெக்டர்ஸ்க்கு அது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ரீசைக்ளிங், அதை நம்ம பார்த்தோம். 3R ரீசைக்கிள், ரெடியூஸ் அந்த ரீசைக்கிள். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, பயோடிகிரேடபிள் அந்த நான் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னா மக்கும் குப்பை, காய்கறி கழிவுகள் அப்புறம் பல கழிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மைக்கிறோம், அது வந்து பயோடிகிரேடபிள். வேறஸ் நான் பயோடிகிரேடபிள்னா பிளாஸ்டிக்ஸு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்டஸ்லாம் இருக்கும், பேட்ரிஸ், அதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா தட் ஈஸிலி decomposed by the natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun, microorganisms. இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மண்ணும் 2-3 மண்புழு மட்டும் போட்டோம்னா அதுவே சூப்பராக உரமாக மாறிடும். அதை நம்ம வீட்டில் இருக்க செடிங்களுக்கே நம்ம கொடுத்துடலாம். வேறஸ் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல் ஸ்கிராப்ஸ், அலுமினியம் கேன்ஸ் அண்ட் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராப்பரான முறையில் வந்து நம்ம என்ன செய்யணும், மக்க வைக்கணும். இல்லை அது வந்து என்ன ஆகும், நம்ம பூமிக்கு வந்து பயங்கர கேடை உருவாக்கும். These things are practically immune to the natural process and thus cannot be feed on and break down even after 1000 of years. 1000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது என்ன இருக்காது, டீகம்போஸோ டிகிரேடோ ஆயிருக்காது. ப்ராப்பராக வந்து நம்ம என்ன செய்யணும், டீக்ரேட் பண்ணணும். அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எப்பயுமே வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். அந்த 3R என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ், ரீயூஸ் அந்த ரீசைக்கிள். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெடியூஸ். அப்போ ரெடியூஸ்னால் ஒரு பொருளை வாங்கும் போது அது நம்மளுக்கு தேவையா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து வாங்கணும். வாங்குகிற பொருள் தேவையா இல்லைங்கிறத ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசித்து வாங்கணும். பொருட்கள் வாங்குறத கம்மி பண்ணணும். அதான் என்னது, ரெடியூஸ், அவாய்டு.
ஃபஸ்ட்டு என்னது ரெடியூஸ், அவாய்ட், தேவையா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் விச் கிரியேட் மோர் டெப்ரிஸ். வாங்கி சேர்க்கறதுனால என்ன ஆகணும், அது வந்து என்ன ஆகணும், வீட்டை வந்து அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். தென் ரெடியூஸ், we can reduce the waste by using durable goods that longer instead of things that you use once and thrown away. பேப்பர்லாம் 2 சைடு பேப்பர்லையும் எழுதாமல் வந்து பிரிண்ட் பண்ணி அப்புறம் வந்து ரொம்ப வந்து நம்ம பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணாமல் எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகுனா நிறைய வந்து பிளான்ட் வந்து கட் பண்ணுறதெல்லாம் குறையும். தென் ரீயூஸ்னால் வந்து ஒரு திங்கி வந்து மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கடைக்கு காய் வாங்க போகும்போது நம்மக்கிட்ட பேக் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிளாஸ்டிக் பேக் கேட்காம நம்மளே ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போனோம்னா அது என்ன செய்யலாம், நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் கிடந்துச்சு, அதை பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர் செஞ்சு அதில் வச்சுக்கலாம். இல்லை பென் ஸ்டாண்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து ரீயூஸ். இப்படி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணுறது அவாய்டு. ஒரு பொருளை வாங்கும்போது யோசிக்கணும் தேவையா இல்லையான்னு. அதை வந்து என்ன செய்யணும், கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த பொருளை வந்து ரீசைக்கிள் பண்ண நம்மளுக்கு பழகணும். அதாவது ஒரு பாட்டில் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதை குடிச்சிட்டு இந்த பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த ஃப்ளவர் வாஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், நம்ம பார்த்தோம் இல்லையா, காய்கறி கழிவுலாம் வந்து காம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம மாற்றி நம்மளுடைய செடிங்களுக்கு உரமாக போட்டுருக்கலாம். இன்செரினேட் அப்படின்னா வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வந்து அந்த ஹீட் பண்ணி அதை வந்து என்ன செய்யலான்னா அதனுடைய பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வந்து அதெல்லாம் ஹீட் பண்ணோம்னா அது வந்து அந்த குப்பை வந்து குறைஞ்சிரும். அப்புறம் லேண்ட்ஃபில் அப்படின்னு என்ன செய்யணும், பெரிய பள்ளமாக தோண்டி இந்த மக்காத குப்பையெல்லாம் அதுக்குள்ளே போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு பார்க்கோ இல்லை ஹோட்டலோ அது மாதிரி திறந்துருவாங்க. அதான் வந்து லேண்ட்ஃபில். க்ரியேட்டிவ் ரியூஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ரியூஸ். நம்மளுக்கு தேவையில்லாத பாட்டிலில் இவ்வளோ பொருளும் நம்ம செய்யலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் டயர்ஸ் இன்டு த சேர்ஸ். டயர்ஸை வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து டயர்ஸை வந்து சேர்ஸாக மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பெட் பாட்டிலை வந்து பென் ஸ்டாண்டாக மாற்றிருக்காங்க. இது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள், the process by which waste materials are used to make new products is called recycling. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஓல்டு கிளாத்ஸை வந்து என்ன செய்யலாம்னா பேப்பரை வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து மெல்ட் பண்ணி ஃப்ளோர் மேட்டாவோ பிளாஸ்டிக் போர்டு ஓஸ் பைப்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். கம்போஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காய்கறி கழிவுகள்லாம் வந்து ஒரு 2 மண்புழு போட்டாலே என்ன ஆகும்னா அது சாப்பிட்டு நம்மளுக்கு சூப்பராக கம்போஸ்ட் கொடுத்துரும். அதை நம்ம செடிங்களுக்கு போட்டுடலாம். இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி. நெக்ஸ்ட் இன்செரினேஷன் சொன்ன ஓவர் ஹை டெம்பரேச்சரில் வந்து எரிக்கணும். த பர்னிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் இன்செரினேட்டர் இஸ் கால்ட் இன்செரினேஷன். ஹியூமன் அனாட்டிக்கல் வேஸ்டஸ், டிஸ்கார்டட் மெடிசன்ஸ், டாக்ஸிக் ட்ரக்ஸ், பிளட்டு முக்கால்வாசி இன்செரினேஷன் எங்கே பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வேஸ்டஸ்க்கு தான் பண்ணுவாங்க. நல்லா ஹை டெம்பரேச்சர் போட்டோம்னா அதில் தேவையில்லாத கிருமியெல்லாம் செத்து போயிட்டு நம்மளுக்கு எந்த இதுவும் தராது. அதை வந்து இன்செரினேஷன். லேண்ட்ஃபில் இஸ் அ மெத்தட் இன் விச் வேஸ்ட் ஆர் டம்ப்டு த நேச்சுரலி அக்கரிங் ஆர் மேன்மேட் பிட்ஸ். பெரிய பள்ளமாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கிற பள்ளமாக இருந்தாலும் சரி நம்மளாக உருவாக்கின பள்ளமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து டீகம்போஸ் ஆகாத ஏதோ இல்லையோ மெதுவாக டீகம்போஸ் ஆகிற பொருள்லாம் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பார்க்கு கார்டனை வந்து உருவாக்கிடலாம். இதான் வந்து லேண்ட் ஃபில்லிங். நம்ம வந்து இந்த 3R வச்சு நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் என்ன செய்யலாம்னா ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு 3R ஞாபகம் வரணும். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா வந்து செகண்ட் மெயினாக செய்ய வேண்டிய வந்து குப்பை வந்து பிரித்து போடணும். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் பிரித்து போட்டோம்னா கார்பேஜ் கலெக்டர் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கொண்டு போய் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக செய்யணும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ், SWM அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இயரில் போட்டதுன்னு கேட்பாங்க. 2016 போட்டிருக்காங்க. 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸாக நம்ம பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், டொமஸ்டிக் அசார்ட்ஸ்னு 3 தனித்தனியாக போட்டு தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன் சூட்டபிள் பின்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் செக்ரிகேட்டட் வேஸ்ட்ஸ் டு ஆத்தரைஸ்டு வேஸ்ட் பிக்கர்ஸ் ஆர் வேஸ்ட் கலெக்டர்ஸ் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆர் நோட்டிஃபிகேஷன் பை த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். நோ ஒன் ஷால் த்ரோ, குப்பையை தூக்கி போடக்கூடாது, எரிக்கக்கூடாது, மண்ணில் வந்து புதைக்கக்கூடாது. ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படி தூக்கி போட்டு போகிறாங்களா அப்படிலாம் செய்யவே கூடாது. அதுக்கான ப்ராப்பரான இடத்துல தான் குப்பையை போடணும். டொமஸ்டிக் அசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிப்போம். அந்த பெயிண்ட் ட்ரம்மு, பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் சின்ன சின்ன கேன்ஸு, பல்ப் உடஞ்சிரும், அது டியூப்லைட் வந்து எரியாமல் இருக்கும், அது எக்ஸ்பைர்டு மெடிசன், இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் அசார்டஸ் வேஸ்ட். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம என்ன செய்யணும்னா வந்து கரெக்டாக வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொல்யூஷன். பொல்யூஷன் occurs when the environment gets contaminated by waste,
கெமிக்கல்ஸ் அண்ட் harmful substances. நம்ம என்வாயர்மெண்ட் வந்து வேஸ்டாலேயோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாலேயோ harmful சப்ஸ்டன்ஸாலேயோ பொல்யூட் ஆகும்போது அது பேர் என்னன்னு சொன்னால் பொல்யூஷன். எது வந்து அந்த பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அது பேர் வந்து பொல்யூட்டன்ட். Any substance that causes pollution is called as pollutant. Pollution is an unwanted change in the physical, chemical and the biological characteristic of land, air and water. 3 types of pollution இருக்கு. 4 types இருக்கு. Land, air, water and sound pollution இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏர் பொல்யூஷன் எப்படி ஒன்றா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தேவையில்லாமல் புகையை வெளியே விடுவாங்க, அதனால் நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் வரும். வாட்டர் பொல்யூஷனை வந்து நம்ம அந்த சாயப்பட்டறை அதுலேருந்து விடுற கழிவுகள், நம்ம வந்து சீவேஜ் வெளியே விடுற கழிவுகள் எல்லாமே சேர்ந்து நல்ல தண்ணி எல்லாமே வந்து கெடுத்துருது. லேண்ட் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எல்லாமே இந்த இது விவசாயத்துக்கு அப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணாமல் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி சாயிலோட ஃபர்டிலிட்டியை வந்து கெடுக்கிறோம். நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ஓவர் சவுண்டு, இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஓவர் சவுண்டாக வந்து மிஷின்ஸ்லாம் ஓடும், அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன். இந்த கொடுத்துருக்காங்க இங்கே ஏர் பார்த்திங்களா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றது வந்து ஏர் பொல்யூஷன். ரிலீசஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறனால சம்டைம்ஸ் வந்து வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஆசிட் ரெயின் கூட வரும். வாட்டர் பொல்யூஷன் நீங்கள் பாருங்கள், ஏதோ கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லேருந்து வெளியே விடுறாங்க. இதனால் என்ன ஒன்று வந்து ரொம்ப டிசீஸ் கூட வரும் வாட்டர் பொல்யூஷனால். எப்படி நம்ம லேண்ட் பொல்யூஷனை குறைக்கலாம் அப்படின்னா அந்த சொல்ல மாதிரி தான் ரெடியூஸ் வேஸ்ட், ரீசைக்கிள் த ரெஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் எ வேஸ்ட் பின் அண்ட் நெவர் லிட்டர், டூ நாட் பர்ன் வேஸ்ட், டேஷஸ் மிக்ஸஸ் ஈஸிலி வித் சாயில், இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன், கார் வேகமாக ஓட்டுறது, ட்ரில்லிங் மிஷின் வச்சு செய்கிறது, ஃப்ளைட் ஓடுறதெல்லாம் பயங்கரமாக நாய்ஸ் இருக்கும், அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன். இந்த ரொம்ப நாய்ஸ் கேட்டே இருந்தோம் அப்படின்னா காது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும், பிரெயினும் வந்து எஃபெக்ட் ஆகும். ஹவு டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன்? எப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி குறைக்கலாம்னா வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணாத போது டிவி ரேடியோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். டிவி பார்க்கும்போது குறைச்சி வச்சு பார்க்கலாம். டிரைவர்ஸை வந்து ரொம்ப ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகாதீங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம், மெதுவாக பேசலாம். இதெல்லாம் வந்து என்னதுன்னா வந்து அவாய்ட் ஸ்டெப்ஸ் டு அவாய்ட் லேண்ட் பொல்யூஷன். இப்போ நம்ம பார்த்ததே வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், லிவிங் அண்ட் நான் லிவிங். 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் பார்த்தோம், டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், போத் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். த ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் செயின். biodegradable and non-biodegradable wastes should be kept separate. Triads in a certain order. First, இது ரொம்ப ரொம்ப important order கேட்பாங்க. Reduce, reuse and recycle. Waste should never be burned as it cause air and soil pollution. நம்ம waste என்ன செய்யக்கூடாது, எரிக்கவே கூடாது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போகலாம். புக் பேக் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். எது ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம்னா எல்லாமே தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ப்ரொடியூசர் ஆர் வேஸ்ட் பிளான்ஸ். எதில் வந்து இது வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஷெல். இட் இஸ் அன்டிஸ்டரபிள் சேஞ்ச் தட் அக்கர்ஸ் இன் ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இது இஸ் அன் அன்டிஸ்டரபிள் சேஞ்ச் தட் அக்கர்ஸ் இன் ஏர் அண்ட் வாட்டர் வந்து பொல்யூஷன். யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் காசஸ் என்ன பொல்யூஷனை காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் ஆஸ் வெல் அஸ் லேண்ட் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷன் தான் லேண்ட் பொல்யூஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் primary producer that eat plants are called herbivores. Primary consumers that eat plants are called herbivores. Temperature, land and wind are called physical factors. Pacholiya physical factors and soil factors padichom. Physical factors. Das is a process of converting waste material into the new materials called recycling. Reduce, reuse and recycle. Water pollution can be spread bacterial diseases in man. The 3 R are reduce, reuse and the recycle. True or false பார்க்கலாம். If false, given correct statement. The Pacific Ocean is an example of aquatic ecosystem. Yes, true. Bacteria and fungi are decomposers. Yes, true. Human and animal wastes are example of non-biodegradable waste. No, it is a degradable waste. False. Excessive use of pesticides leads to air pollution. False. Leads to land and soil pollution. In school, waste management rules says that we should separate waste in 2 categories. Yes, 2 biodegradable and the bio non-degradable. Match the following பார்க்கலாம். Biotic factors அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா animals,
சுவேஜ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வாட்டர் என்ன செய்யும்னா வாட்டர் பொல்யூஷன். ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் பொல்யூஷன். டெசர்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். whereas ஸ்மோக் இஸ் த ஏர் பொல்யூஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.